எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம வீடுகளில் பண சேர்க்கை ஏற்படவே மாட்டேங்குது அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. அப்படி அந்த பண சேர்க்கை ஏற்படலை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அடிப்படையாக அமையக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா, நம்மளையும் அறியாமல் நம்ம வீடுகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம். அப்படி அந்த எதிர்மறை சக்தியானது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வைத்திருப்பதன் காரணமாகவும் வரும். அப்படி அந்த பொருட்கள் தான் என்ன, ஒருவேளை எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம் மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக எல்லாருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அலங்காரத்திற்காக ஒரு சில பொருட்கள் கட்டாயம் வாங்கி வைத்திருப்போம். அந்த பொருட்கள் பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி வைத்திருந்தாலுமே அது வெளியிடக்கூடிய எதிர்மறை சக்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் எப்பயுமே ஏதோ ஒரு பணம் சார்ந்த சிக்கல்களை ஏற்படுத்தும். அதுக்காக எந்த ஒரு பொருளையுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு சில பொருட்களை வாங்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒருவேளை இந்த பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு முறையில் நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். சரி, எந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாமா? இப்போ நான் இந்த பதிவில் ஒரு 10 விதமான பொருட்கள் சொல்ல போகிறேன். இந்த 10 விதமான பொருட்களில் ஒரு பொருள் இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் அகற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். முதலாவது முக்கியமான பொருள், பொதுவாக செடி வகைகள் எல்லாருடைய வீடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு செடி கண்டிப்பாக வைத்திருப்போம். ஒரு சிலர் அலங்காரத்திற்காக வைத்திருப்பது அப்படின்னு செய்வாங்க. ஒரு சிலர் அதிர்ஷ்டம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக செடிகள் வளர்ப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. அப்படி நம்ம செடிகள் வளர்க்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட செடி வகைகளை வைத்திருக்காமல் இருப்பது அப்படிங்கிறது தான் நமக்கு நன்மை பயக்கும். அப்படி அந்த விதத்தில் முட்கள் நிறைந்த செடி, இப்போ முட்கள் நிறைந்த செடி அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம ஞாபகத்தில் வரக்கூடியது ரோஜாப்பூ செடி தான். இருந்தாலும் இந்த ரோஜாப்பூ, அதுவும் குறிப்பிட்டு பன்னீர் ரோஜா வீடுகளில் இருப்பதே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த பன்னீர் ரோஜா இல்லை இதர ரோஜா வகைகளை தாண்டி முட்கள் நிறைந்த செடி வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அழகுக்காக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் முதல் விஷயமாக அகற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். அது மட்டும் இல்லாமல் சேதமடைந்த இல்லை உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்களை வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான செடி வகைகள் வீடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுடைய மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் எப்பயுமே ஒரு பாதிப்புக்குள்ளாகும். அப்படிங்கிறதால கட்டாயம் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக இரண்டாவது, பூஜை மணிகள். பூஜை மணிகள் அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடியது, அதாவது நம்ம ஆரத்தி காட்டும் பொழுது பயன்படுத்தக்கூடிய பூஜை மணி கிடையாதுங்க. இதை தவிர்த்து நம்ம அலங்காரத்திற்காக பூஜை அறை கதவுகளில் நிறைய பேர் அலங்காரத்திற்காக பூஜை மணிகளை மாட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்வாங்க. அதாவது எப்படி மாட்டி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மணி போன்று இருக்கக்கூடிய தோற்றத்தில் வரக்கூடிய அந்த மாதிரியான அலங்கார பொருளை மாட்டி வைக்கலாம். அதாவது சத்தம் வராத மாதிரி உங்களுக்கு அலங்கார பொருள் வேணும் அப்படின்னாக்கா தாராளமாக மாட்டி வைக்கலாம். சத்தம் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில், அதுவும் பூஜைக்குண்டான மணியை நீங்கள் மாட்டி வைத்து அதுலேருந்து எப்பயுமே சத்தம் வரக்கூடிய விதத்தில் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே சண்டைகள் சச்சரவுகள் அனைத்துமே ஏற்படும். அதனால் குடும்ப ஒற்றுமையின்மை அப்படிங்கிறது ஏற்படும். இதனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த பதிவை கேட்கும் பொழுது நாங்கள் முன்கூட்டியே மாட்டிட்டோங்க அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த மணி அப்படியே இருக்கட்டும். ஓசை எழுப்பக்கூடிய அந்த நடுவில் வருது பார்த்தீங்களா, அந்த ஒரு கருவியை மட்டும் நீங்கள் அகற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்ததாக மூன்றாவது, ஓடாத கடிகாரம் இல்லை உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கடிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் மாட்டி வைப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஒன்று சரி செய்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இல்லை பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வைத்திருப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. இப்படி நம்ம மீறி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பலவிதமான துன்பங்கள் ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் வீட்டு உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக நான்காவது, இப்போ பழைய கேலண்டர்களை வீட்டில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அதாவது கடந்த கால சம்பவங்கள் மற்றும் துன்பங்களில் சிக்கி தவிப்பதன் மூலியமாக இது துரதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. பழைய கேலண்டருக்கு, இப்போ சுவாமி கேலண்டர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட வீட்டு பூஜை அறையில் கொண்டு போய் வைப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது. அந்த கேலண்டருக்கு அடியில் அந்த பழைய வருடத்தினுடைய நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எடுத்துட்டு கூட ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த நாட்கள், அந்த வருடம், அது அனைத்துமே பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அடுத்தது ஐந்தாவது, உடைந்த கண்ணாடி. நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த உடைந்த கண்ணாடி வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது பெரும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த உடைந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் கண்களில் போடக்கூடிய கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியாக இருக்கலாம், இல்லை சுவாமி படங்களில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஃப்ரேமில் விரிசல் விட்டிருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது செய்யணும். இல்லை அலங்காரத்திற்காக மாட்டி வைத்திருக்கக்கூடிய படங்களில் கண்ணாடி இருக்குது, அதில் விரிசல் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் மாற்றுவது அப்படிங்கிறது செய்யணும். எக்காரணம் கொண்டும் இந்த குறிப்பிட்ட கண்ணாடி
உடைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம ஸ்டோர் ரூமில் கூட வைத்திருப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. அடுத்ததா போர், சண்டை இல்லை ஏதாவது ஒரு வகையில் அழிவை தரக்கூடிய சித்தரிக்கக்கூடிய படங்கள் நம்ம வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது நமக்கு நன்மைகளை தராது. இதை தவிர்த்து வீட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி இல்லாத தன்மையானது நிலைத்திருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கணும். அடுத்தபடியாக பிரமிடுகள், தாஜ்மஹால் இந்த மாதிரியான படங்களோ இல்லை தாஜ்மஹாலை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அன்பின் அடையாளமாக பரிசு பொருளாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான பரிசு பொருட்கள் கண்டிப்பாக வீடுகளில் வைத்திருப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. என்னதான் அது ஒரு அன்பின் சின்னம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதுவும் ஒரு வகையான கல்லறை அப்படிங்கிறதால அந்த கல்லறைகள் மற்றும் மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக வீடுகளில் வைத்திருப்பது அப்படிங்கிறது நமக்கு துரதிர்ஷ்டத்தை தருவதோடு மட்டும் இல்லாமல் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இதனால் நிறைய வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தபடியா இப்போ வீட்டினுடைய சுவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடித்த வண்ணங்களில் நம்ம பூசி வைத்திருப்போம். அதுலேயும் குறிப்பிட்டு சுவர்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை மற்றும் சிவப்பு நிற வண்ணப்பூச்சி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா பச்சை நிறம் பூசப்பட்ட சுவர்கள் பொதுவாக நோயை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி படுக்கை அறையில் சிவப்பு வண்ணம் பூசி வைப்பது அப்படிங்கிறது அங்கே தூங்கக்கூடிய நபரை ரொம்ப ஆக்ரோஷமாக மாற்றும். அப்படிங்கிறதால கண்டிப்பாக இதை நீங்கள் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். இதை நம்ம தொடர்ந்து வைத்திருக்கும் பொழுது எப்பயுமே வீடுகளில் வாக்குவாதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா சண்டை, சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் இது அனைத்துமே மேலோங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக பழுதடைந்த எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள் இல்லை நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத இல்லை எதிர்காலத்தில் பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக வீடுகளில் வைத்திருப்பது அப்படிங்கிறது செய்யக்கூடாது. ஏதாவது அதில் குறைகள் இருக்குது அப்படின்னாக்கா அதை நீங்கள் சரி செய்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். குறைபாடு இருக்கக்கூடியதையோ இல்லை சேதமடைந்த பொருட்களையோ வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வீட்டில் எப்பயுமே தரித்திர நிலை தாண்டவமாடும். அதனால் ஒன்று அதை சரி செய்து பயன்படுத்துங்க, இல்லை வீசுவது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்தபடியாக துருப்பிடித்த நிலையில் இருக்கக்கூடிய இரும்பு சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பயன்படுத்தவே இல்லை எடைக்கு போடலாங்கிறதுக்காக ரொம்ப நாள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கட்டாயம் அதை நீங்கள் அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். நம்ம வீடுகளில் இந்த மாதிரி துருப்பிடித்த சாமான்கள் இல்லை நீங்கள் எடைக்கு போடலான்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை நீங்கள் குறிப்பிட்டு ஒரு 20 நாள் 30 நாள் இந்த மாதிரி நீங்கள் வைத்திருந்து உடனே நீங்கள் எடைக்கு போடுவது அப்படிங்கிறது செய்திடணும். நீங்கள் மாத கணக்கில் சேர்த்து வைத்து ஒரு இடத்துல அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் அதனால எதிர்மறை சக்தியானது உருவாகும். இதனால நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படும். இப்போ நம்ம இந்த பதிவில் ஓரளவுக்கு எந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே வீட்டில் வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ நான் குறிப்பிட்டு ஒரு 10 பொருள் சொல்லியிருக்கிறேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில பொருட்களும் இருக்கு. அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கு அப்படின்னாக்கா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதற்குண்டான தனி விளக்க பதிவை கூடிய விரைவில் தரேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.